ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டட் குக்கிங். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு செம்மையான சைடிஷ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சிம்பிளான சைடிஷ் உருளைக்கிழங்கு குடமிளகாய் வச்சு தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, தோல் சீவி. இப்போ அதே மாதிரி நம்ம குடமிளகாயும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் இன்றைக்கி 2 குடமிளகா போட்டிருக்கேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு ரெடி ஆகியாச்சுங்க. உருளைக்கிழங்கும் ரெடி, குடமிளகாயும் ரெடிங்க. இப்போ வாங்க இந்த சிம்பிளான கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதை வறுத்து எடுத்துடலாங்க. இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட நிலக்கடலை பருப்பு இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கு பதிலாக. இப்போ 4லேருந்து 5 பட்டை போட்டுக்கிறேன். ஒரு 3 கிராம் போட்டுக்கிறேங்க. இப்போ நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாக போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 ஏலக்காய். ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகிடக்கூடாது, டேஸ்ட்டு மாறிடும். லைட்டாக சூடேறினா போதும். இப்போ போதுங்க. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கிறேங்க. தண்ணி ஊற்றாமல் ஒரு பவுடர் மாதிரி ரெடி பண்ணணுங்க. அதை இப்போ நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் எண்ணெய் காஞ்சது கடுகு உளுந்த பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் கடுகு உளுந்த பருப்பு போடுறேன். இப்போ கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. 1 டீஸ்பூன் அளவு சோம்பு போடணும். இப்போ சோம்பு போட்டுக்கலாங்க. இப்போ அது நல்லா ரெண்டும் வெடித்து வரட்டுங்க. நான் 2 பெரிய வெங்காயம் நேராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் போடணும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கவும் நம்ம தக்காளி போடணுங்க. நான் 3 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சீக்கிரம் வதங்கன்னா நம்ம 1 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். அது பண்ணால் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பாருங்கள், நான் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரே மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வேகணும்.
உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு பிடிச்சி நல்லா வேகட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், சீக்கிரம் வெந்துடும். இப்போ 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா வற்றி வரணுங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம், அப்போ தான் சீக்கிரம் வேகும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா தண்ணி வற்றி உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வதக்கி பார்ப்போம். பாருங்கள், தண்ணியில் நல்லா வற்றிருச்சு. இப்போ அவ்வளோதாங்க. நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுக்கலாம். இந்த மல்லித்தூள் நான் வீட்டிலேயே அரைச்சி ரெடி பண்ணுதுங்க. 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஒரே மாதிரி. இப்போ கறி மசால் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு போடணும். சப்போஸ் உங்கள்கிட்ட கறி மசால் தூள் இல்லாட்டினா நீங்கள் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் இன்றைக்கி போடுறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற குடமிளகாய் இதோடு சேர்த்துக்கலாம். குடமிளகாயும் உருளைக்கிழங்கு நல்லா ஒரே மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ குடமிளகாய் நல்லா வேகணும், அதுக்கு நம்ம 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வெந்துடுங்க. அது வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடி அதோட ஆட் பண்ண போகிறோம். இப்போ தண்ணி நான் 1.5 கப் அளவு ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கொதிப்பு வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. குடமிளகாயும் லைட்டாக வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடரை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த பவுடர். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. குடமிளகாயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். சூப்பரான சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசை எல்லாத்துக்கும் ஒரு அருமையான சைடிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.